வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, எங்களுக்கு காரணமே இல்லைங்க. கையில எதுவும் எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இல்ல, தோல் சம்பந்தப்பட்ட நோய் இல்ல, ஆனா கை பயங்கரமா அரிக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இந்த அரிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு, ரொம்ப வயசு கம்மி அப்படின்னா இந்த அரிப்புக்கு காரணம் எக்ஸசிவ் ட்ரைனஸ். கை அதிகப்படியா வறண்டு போயிருக்கிறது இந்த அரிப்புக்கு ஒரு காரணம். வயசாயிடுச்சுங்க, ஒரு 60 இயர்ஸ் ஆகுது, 70 இயர்ஸ் ஆகுது, 50+ ஆகுது அப்படின்னும் போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா செனைல் ப்ரூரைட்டிஸ் அப்படிம்பாங்க. 70 இயர்ஸ் 80 இயர்ஸ்க்குலாம் கூட பாத்தீங்கன்னா காரணமே இருக்காது, ஆனா கை பயங்கரமா நமைக்கும். அவங்க பாத்தீங்கன்னா ஆன்டிஅலர்ஜன் சாப்பிடும் போது அந்த நமைச்சல் குறைஞ்சிடும், திருப்பி அகைன் நமைக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த செனைல் ப்ரூரைட்டிஸ் வயது அதிகமாகறதுனால தோல்ல பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஈரப்பதம் இல்ல, அதனால தோல்ல நிறைய நமைச்சல் எடுக்குது அப்படின்றது அர்த்தம். இதுக்கும் மேல தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும், அந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள்னால தோல்ல நமைச்சல் அப்படின்றது உண்டு. இப்ப தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கான வைத்தியம் அப்படின்றது பண்ணணும். சொரியாசிஸா இருந்தாலும் சரி, எக்ஸிமா இருந்தாலும் சரி, டீனியா வர்சிகலர் பெருசா நமைச்சல் இருக்காது, பால் தேமல் நமைச்சல் இருக்காது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் இதுல நமைச்சல் இருக்கும். இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்குன்னா அதுக்கான மருத்துவ முறையோட கூட, சிகிச்சை முறையோட கூட இந்த பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணலாம். எதுவுமே இல்ல அப்படின்னா வெறும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் போதுமானது. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ரொம்ப நம்மளுக்கு இந்த நமைச்சலுக்கு ரொம்ப சூத்திங்கா இருக்கும். எது அப்படின்னா ஆலோவேரா, கத்தாழை. இந்த கத்தாழை நீங்க ஃப்ரெஷ்ஷா எடுத்து தடவிக்கிறது அப்படின்னா, அந்த கத்தாழையை தோல் சீவிட்டு அந்த கத்தாழையை கட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் விட்டுணும். அதுல ஒரு எல்லோ கலர் பிட்டர் ஃப்ளூயிட், கசப்பான ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவம் நல்லா பாத்தீங்கன்னா வழிஞ்சு வந்துட்டு பின்னாடி தோல் சீவிட்டு நல்லா ஒரு 6 முறை வாஷ் பண்ணிடணும். 6 முறை வாஷ் பண்ணிட்டு அதை பாத்தீங்கன்னா நல்லா அரைச்சி கையில தடைக்கலாம். இல்லைங்க இவ்வளவு வேலை எல்லாம் செய்ய முடியாதுன்னா ரொம்ப சிம்பிள். கடையிலேயே பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வாங்குவாங்க, ஆலோவேரா ஜெல் விக்கிறாங்க. வாங்கிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு நமைச்சல் இருக்கோ நல்லா அப்ளை பண்ணிட்டு விட்டுடும். நல்லா ஆறுன பின்னாடி ட்ரெஸ் போட்டுக்கலாம். காலையில ஒரு முறை, நம்ம ஈவினிங் ஒரு முறை, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை, கண்டிப்பா 3 முறை செய்யணும். சோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். நல்ல ஒரு பெனிஃபிஷியல் எஃபெக்ட் இருக்கும். சரிங்களா? இந்த கத்தாழையில இருக்கக்கூடிய சூத்திங் ஒரு ப்ராப்பர்ட்டி, கூலிங் எஃபெக்ட், அதுக்கும் மேல ஆன்டி இன்ஃபிளமேட்டரி எஃபெக்ட், எங்கெல்லாம் ரணம் இருக்கும் அதை ஆத்தக்கூடிய தன்மையும் இருக்கு. இந்த எக்ஸசிவ் ட்ரைனஸ் போக்கி நம்ம உடம்புல ஈரப்பதத்தை லாக் பண்ணி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. சோ கத்தாழை ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் வரும். சரி, அதுக்கு அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சாதாரண விஷயமா தெரியுது, ஆனா தேங்காய் எண்ணெயில ஏகப்பட்ட மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? லாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க, மோனோலாரன். இந்த மோனோலாரன் அப்படின்றது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சப்ஸ்டன்ஸ். இது பாத்தீங்கன்னா தாய்ப்பாலுக்கு அடுத்து தேங்காய் பால்ல தான் இருக்கு. அதே மாதிரி இந்த தேங்காய் சம்பந்தப்பட்ட வஸ்துக்கள்ல தான் இருக்கு. அப்ப இந்த லாரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா கோகோனட் ஆயில்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். அந்த கோகோனட் ஆயில் நம்மளுக்கு எக்ஸசிவ் ட்ரைனஸ் இருக்கா, கை ஃபுல்லும் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா இவ்வளவு எடுத்தா போதும், ரொம்ப இவ்வளோலாம் எடுக்கணும், இவ்வளவு எடுத்து உடம்பு ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம உடம்பு பாத்தீங்கன்னா சோப் போட்டு குளிச்சுட்டு வரீங்க அப்படின்னா கூட அந்த எண்ணெய் லைட்டா ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும், அந்த எண்ணெய் பதம் இருந்துட்டே இருக்கும். இல்ல எங்களுக்கு அது ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கு அப்படின்னா குளிச்சுடுங்க. குளிச்சுட்டு இவ்வளோண்டு எண்ணெய் வச்சு உடம்பு ஃபுல்லும் டச் பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ட்ரெஸ் போட்டுக்கோங்க. இது ஃபாலோ பண்ணுங்க. இது ஃபாலோ பண்றதுனாலயும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இந்த தோல் சம்பந்தப்பட்ட நமைச்சல் ட்ரைனஸ்னால நான் சொன்ன காரணத்தினால வருது அப்படின்னா காணாம போகும். இது காலையில ஒரு முறை, நைட்டு தூங்குறதுக்கு ஒரு முறை, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை, இவ்வளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து உடம்பு ஃபுல்லும் தேய்ச்சிட்டு லைட்டா நிறைய அப்பி தேய்க்கணும்னு இவ்வளவே எடுத்து உடம்பு ஃபுல்லும் தேய்ச்சிட்டு படுங்க, நல்ல ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும். மூணாவது என்ன அப்படின்னா, நம்ம பாத்தீங்கன்னா குளிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த குளிக்கிற தண்ணியில வேப்பிலை நல்ல ஒரு ஒரு கொத்து வேப்பிலை எடுத்துட்டு அந்த இலைய பாத்தீங்கன்னா உருவிட்டு அந்த தண்ணியில போட்டுருங்க. இல்ல கொத்தோடவே போட்டு வச்சிடுங்க. கொஞ்சம் சுடு தண்ணி புடிச்சு கப்புன்னு வச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க குளிக்க போகும்போது இல்ல ஒரு பக்கெட் தண்ணியில அப்படியே போட்டு வச்சிடுங்க, நைட்டே கூட போட்டு வச்சிடுங்க. மறுநாள் காலையில நீங்க அந்த தண்ணியில குளிக்கும் போது நம்மளுக்கு பாருங்க ட்ரை ஸ்கின் தான். அந்த ட்ரை ஸ்கின்னுக்கு மேல சூப்பர் இம்போஸ்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு. அந்த இன்ஃபெக்ஷனால எனக்கு பாத்தீங்கன்னா நமைச்சல் எடுக்குது அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட், ஆன்டி வைரல் எஃபெக்ட் இதெல்லாம் அந்த தண்ணியில இருக்கிறதுனால அந்த நீம் வாட்டர்ல பாத்தீங்கன்னா இத்தனை எஃபெக்ட் இருக்கும். சோ இந்த ரணம் இருக்கு அப்படின்னா ஆத்தக்கூடிய எஃபெக்ட். இதனால நம்ம அந்த தண்ணியில குளிக்கும் போது நம்மளுக்கு அதிகப்படியான நமைச்சல் அப்படின்றது காணாம போயிடும். புரியுதுங்க? அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறதுக்கு இந்த எக்ஸசிவ் ட்ரைனஸ்க்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்ஸ் எடுத்து நல்லா பவுடர் பண்ணிடணும்.
பவுடர் பண்ணிட்டு கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தணும், இல்லைன்னா பச்சைப்பால் ஊத்தி இது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு விஸ்கஸ் ஃப்ளூயிட் மாதிரி ஒரு கூழு மாதிரி வரும். அதை தேய்ச்சி நம்ம குடிக்கும் போது தோல்ல போதுமான ஈரப்பதம், மாய்ஸ்சர் அப்படின்றது லாக் ஆயிட்டு நம்மளுக்கு அதிகப்படியான நமைச்சல் அப்படின்றது இருக்காது. சோ இத்தனை விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில பதிமுகம் அப்படிம்பாங்க. அந்த பதிமுகம் இவ்வளோண்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணியில போடும்போது அது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். குடிக்கிறாங்க பாத்தீங்களா பதிமுகம் நீர், அந்த பதிமுகம் தான் கொஞ்சமா போட்டு அந்த தண்ணி லைட் ரோஸ் ஆயிடும். அதை குளிக்கும் போதும் அந்த தண்ணிக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் அப்படின்றது உண்டுமா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா உடம்ப குளிர்ச்சி பண்ணும். அதை குளிக்கும் போதும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்புல ஏற்படக்கூடிய நமைச்சல், இச்சிங் அப்படின்றது காணாம போகுமா. ஆக இத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன். சோ உங்களுக்கு என்ன காரணத்தினால தோல்ல நமைச்சல் ஏற்படுது அப்படின்றத பாருங்க. அந்த காரணத்தோட கூட மெடிகேஷன்ஸ் எடுக்கிறீங்க. நான் முன்னமே சொன்ன மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கு, எக்ஸிமா இருக்கு, சொரியாசிஸ் இருக்குன்னா அந்த மருந்தோட கூட இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிலீஃப் அப்படின்றது உங்களுக்கு சட்டுன்னு கிடைக்குமா. ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.